அதிமுகவை அசிங்கப்படுத்திய கொடூரன் அதிர்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம், மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே இருக்கிறதுலேயே கேவலமான ஒரு சில செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர்களும் அதிமுகவிலே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு அடிமட்ட தொண்டன், கடைக்கோடி தொண்டன் அந்த மாதிரி தவறு செய்தான் கூட மன்னித்து விடலாம். ஆனால் அதிமுகவிலே பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தவறை செய்கிறான் அப்படின்னா அந்த தவறை மன்னிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படித்தான் நேற்று தினம் ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செய்வதாக கைது செய்யப்பட்ட சுதாகர் அதிமுக வட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். சென்னை அண்ணாநகரில் வசித்து வரும் 10 வயது சிறுமிக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 29 திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் அவர் பாலியல் பலாத்காரத்துக்குள்ளாக்கப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிக தமிழகத்தையே அதிர வச்ச ஒரு சம்பவமாகத்தான் இருந்தது. தொடர்பாக சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் அவரது பெற்றோர் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் சிறுவன் மீது புகார் அளித்திருக்கிறார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து போலீசார் பகல் மற்றும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்ததுடன் அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. தங்களின் மகளை பாலியல் பலாத்காரம் செய்த சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுமியோட பெற்றோர் தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரணை நடத்திருக்காங்க. அதே போல வந்து சிறுமியின் தாயார் ஆட்கொணர்வு மனுவையும் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக அண்ணா நகரை சேர்ந்த 103வது வார்டு அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் நேரடியாக மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்து பெற்றோரை மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அதிமுக நிர்வாகி சுதாகர் குற்றவாளியை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்றதோடு சிறுமியிடம் நண்பராக பழகிய ஒரு 14 வயது சிறுவனை போலியாக பலாத்கார வழக்கில் கைது செய்யும்படி காவல் ஆய்வாளரிடமே தெரிவித்திருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க புகாரில் இருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய பெயரை நீக்கி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் ராஜி வலியுறுத்தி போலியான குற்றவாளியை கைது செய்து குற்றம் சாட்டிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அந்த சிறுவனின் மீது பெற்றோர் புகார் கொடுக்கிறாங்க. அந்த சிறுவனை காப்பாற்ற அதிமுகவுடைய வட்ட செயலாளர் வருகிறார். அந்த சிறுவனை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் வேறொரு சிறுவனை வேறொரு நபரை இந்த வழக்கில் சேர்த்துக்குங்க, இவனை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆய்வாளரையே மடக்கி கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதே அந்த வட்ட செயலாளருடைய வீட்டில் இந்த பிரச்சனை நடந்திருந்தால் இப்படித்தான் செய்திருப்பாரா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம். இந்த தகவல் வெளியானதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தற்போது அவரை அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.